அவனுக்கு இளையவா ஒரு ஆள் இல்லை. ஆள் மாவீரரா போயிட்டான். அது தெரியாது. நாங்களும் எல்லா இடங்களும் தேடி தெரிஞ்சு ஓமாலையில போய் பார்த்தேன். நாங்கள 2006 பிரச்சனை வந்துச்சு. அதோட லவ் தான். என்ன மாதிரி ஓமாட்டு சொன்னவையா இல்ல எதிர்ப்பொண்டும் இல்லை. கையாலதான் பிடிக்கிறேன். கையால பிடிப்பீங்க. கடிச்சாலும் கடி வேண்டதான், குத்தினாலும் குத்துறதுதான். குத்தினாலும் நாங்களான இருக்கிறது, கடிச்சாலும் நாங்களான இருக்கிறது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அதிதன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ பொன்னால கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். பொன்னால கடற்கரையில் பெண்கள் மீன் பிடிக்கணும் 2 பேர். அது நாங்கள் எதர்ச்சியாக வந்தால் போல எடுத்து நாங்கள் அவர்கள் என்ன மாதிரி மீன் பிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அவன் வாழ்வாதாரங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க, ஷேர் பண்ணியும் பாருங்க. நிறைய பேருக்கு போய் சேரட்டும். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? வீரசிங்கம் சின்னம்மா. வீரசிங்கம் சின்னம்மா. நீங்கள் எத்தனை பிள்ளைகள் அம்மா? எனக்கு 6 பேர். 6 பேர். நீங்கள் இப்போ என்ன வேலை செய்கிறீங்க? இந்த கடத்தொழில் தான் செய்யும். கடத்தொழில் தான் செய்கிறீங்க. என்ன ஒரு இப்போ ஓலையில் இருக்கிற பானையோட வந்திருக்கிறீங்க? இதுதான் நாங்கள் அந்த பிடிச்சி போடுறது. இதுதான் பிடிச்சி போடுறது. இது என்னென்ன இதுகள் பிடிக்கிறீங்க? நாங்கள் ராலம் விட்டா ரால் பிடிப்போம். நண்டுகள் போய் பார்த்துட்டு பிடிக்கிறாண்டா நண்டு பிடிப்போம். இருந்தால் தான், இல்லையாண்டா இல்லை. நண்டு இப்படிப்பட்டா இருக்கு. அது என்ன நீங்கள உங்களை சமைக்கிறதுக்கு நண்டு அப்படியா இல்லை விற்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி நாங்கள் கூட பிடிச்சா வித்து போட்டும் போவோம். கூட பிடிச்சா சமைப்போம். அங்கே சந்தை இருக்குது, பொன்னாலை சந்தையில். இப்போ சந்தை அதில் கொண்டு போய் கொடுப்போம். இப்போ பிடிவரண்ட மீன் மட்டும் மீன் எல்லாம் சேர்த்து பிடிப்பீங்க? மீன் இப்போ பிடிக்கிறதில்ல. அப்போ ககரு இருக்கிற முன்ன காலம். இப்போ அந்த தொழில் இல்லை, ஆக்கள் இல்லை கடலுக்கு வாரத்துக்கு. எல்லாரும் கம வேலைகள் காணி வேலைகளுக்கு கூலிக்கு போவினோம். அப்போ அதால் இஞ்சி வாரத்துக்கு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் 2-3 பேர் தான் இங்கே வருவோம். எங்களால் இயலாதானே தோட்ட வேலை. அங்கே இது வழியா வந்துட்டு போய் எங்களை வேலையை பார்க்க சரி. அம்மாக்கு எத்தனை வயசு? 73. 73 வயசு. 3ஆம் மாதம் சின்ன 72 தான் நடந்து கொண்டு இருக்குது. 72 வயசுலயும் இப்போ வாருங்களா? விடிய எத்தனை மணி கிளம்பி வாரீங்க? நாங்கள் 4 மணி கிளம்பி ஒழிக்கிடுவோம். 4 மணி கிளம்பி ஒழிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சிவஞானம் மகேஸ்வரி. சிவஞானம் மகேஸ்வரி. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 8 பேர். 8 பேர். எத்தனை வயசு உங்களுக்கு? 60 வயசு. 60 வயசு. ஆனா அம்மா பார்க்க தெரியல 60 வயசு மாதிரி. இப்போ எவ்வளோ காலமா இந்த வேலை செய்றீங்க? நான் 14 வயதுல வச்சுருக்கேன். 14 வயசுல வரீங்க. எத்தனை வயசுல கல்யாணம் செய்த நீங்க? 19 வயதுல. 19 வயசுல செய்தீங்க. லவ் மேரேஜா இல்ல? லவ் தான். லவ் தான். வீட்டுல அம்மா என்ன மாதிரி ஓமாட்டு சொன்னவையா இல்ல எதிர்ப்பா? எதிர்ப்பொண்டும் இல்லை. எதிர்ப்பொண்டும் இல்லை. என்ன கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சு மகிழ்வா கதைக்கிறீங்க. அம்மா பாக்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப நீங்கள் எங்க இடத்துல இருந்து வாரீங்க? பொன்னால கிருஷ்ணன் கோயில். பொன்னால கிருஷ்ணன் கோயில இருந்து வாரீங்க. ஒவ்வொரு நாளும் பெறுவீங்களா? என்ன மாதிரி? வெள்ளியை தவிர மற்ற நாளையில வரணும். வெள்ளியை தவிர மற்ற நாளையில வருவீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க இது பிடிக்கிறது நண்டு மீன் எதெண்டாலும் பிடிப்பீங்க? பிடிக்கிறார். என்னத்தால பிடிக்கிறீங்க? கையாலதான் பிடிக்கிறேன். கையால பிடிப்பீங்க. கடிச்சாலும் கடி வேண்டதான், குத்தினாலும் குத்துறதுதான். குத்தினாலும் நாங்களான இருக்கிறது, கடிச்சாலும் நாங்களான இருக்கிறது. எங்கட பிச்சையில நாங்கள் 2 பேரும் பிடிக்க தெரிகிறோம். சாப்பாட்டுக்கு வந்தா காணமாண்டு தெரிகிறோம். பிள்ளைகளை பெற்றும் பிள்ளைகளால ஒரு பிரியோனம் இல்லை. எங்கட கையடிச்சுதான் நாங்கள் சாப்பிடுவோம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 8 பேர். 8 பேரும் தாங்க அங்க கல்யாணம் செய்து தங்கட வாட்டு எல்லாம் இருக்கிறோம். ஒரு பையன் இருக்கிறான். இப்போ வாண்டம்மனை போலதான் 3 மாதமா கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் வேலைக்கு. இப்போ 3 மாதமா வீட்டுலான் இருக்கிறார். வேலை இல்லை. வேலையில வீட்டோடய இருக்கிறார். எந்த கையத்தான் 12 பேர். நான் சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இல்லாட்டா ஒரு வழியும் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவருக்கு 24 வயது. கல்யாணம் செய்யல? எனக்கு கல்யாணம் செய்யல. மற்ற எல்லாரும் செய்திருந்தேன். அப்படி மூத்தவர் உதவி செய்வார், தொழில் செய்யல. இப்ப அவரும் இப்ப தொழில் விட்டுட்டாரு. இப்படி பாடு இல்லையாண்டு அவரும் மிஷன் வேலையை போறவர். இங்க உள்ள மக்கள் கூட என்ன வேலை செய்யணும்? இங்க உள்ள மக்கள் மேகன் வேலைக்கும் போவினோம்.
5 மணிக்கு வந்து நீண்டா தொழிலுக்கு ஒரு 7 மணிக்கு இடையில பார்த்துட்டு வேலையை போயினோம். இல்ல தொழிலோட நிக்கணும்னா தொழிலோட நிற்பினோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளவு நேரம் பிடிப்பீங்க மீன் பிடிப்பீங்க? எவ்வளவு நேரமா? நாங்கள் இப்ப 8 மணிக்கு கரைப்பட்டுடுவோம். 8 மணிக்கு கரை போட்டுருவீங்க. பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி. எத்தனை பிள்ளைங்க சொன்னீங்க? 6 பேர். 6 பேர். 6 பேரும் என்ன செய்யணும்? 6 பேரும் கல்யாணங்கள் செய்த ஒரு புள்ள ஒட்டியும் ஒரு எனக்கு 5 புள்ள. மற்றவர் மற்ற மகள் அவளுக்கு ஒரு புள்ள தான் பொம்பளை பிள்ளை. மற்ற இன்னும் ஒரு மகளுக்கு 3 பொம்பளை பிள்ளை. மகன் அடுத்தவன் அவனுக்கு தான் இப்போ 7ஆகுது. அடுத்தது இன்னும் ஒரு மகளுக்கு 3 பொம்பளை பிள்ளை. ஒருவருக்கும் ஆம்பளை பிள்ளை. மகன் ஒரு ஆளுக்கு தான் 2 படிக்கணும் 3 போட்டு. ஒரு ஆம்பளைக்கு ஒரு பிள்ளைகளும் இல்லை. இளையவருக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு இளையவா ஒரு ஆள் இல்லை. ஆள் மாவீரரா போயிட்டான். அது தெரியாது. நாங்கள் எல்லா இடங்களும் தேடி தெரிஞ்சு போனாலையில போய் பார்த்தேன். நாங்களா ஓ அப்ப இருந்தவா 2006 பிரச்சனை வந்துச்சு. அதோட நிறைய அம்மாக்கள் இருக்கிறோம். தெரியாம இருக்கிறோம் நாங்கள். கவலைப்படாங்க. இப்படி பேர் இருக்கு என்ன செய்யறாங்க என்னத்துக்கு புரியுதுன்னா நாங்க என்ன செய்யறது. அப்ப அந்த இயலாம இருக்குன்னு சொன்னீங்க. அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு இந்த ஊசி போட்டது பிறகுதான் அவர் குழந்தை இல்லாம 13 வருஷம் 18 வருஷத்துக்கு மேல 13வது வருஷத்துல அவருக்கு குழந்தை ஒன்று கிடைச்சது. அந்த குழந்தை கிடைச்சதோட ஊசிகளும் போட்டது தானே. அதோட அவருக்கு அந்த ஏதோ சாடையாக துவாங்கி ப்ரெஷர் வந்து தூக்கி அடிச்சது. அப்போ பெரிய ஆஸ்பத்திரியை கொண்டு போய்தான் அங்கதான் இதை கண்டுபிடிச்சது. முள்ளந்தண்டில பிரச்சனை. வெறும் அந்த கால் உரைப்பா தண்டெல்லாம் சொல்ல எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிறதாங்க பெரிய டாக்டர் அயந்தா டாக்டர். அவள் தான் பிறகு எக்ஸ்ரேகள் எடுத்து பார்த்து இவருக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை. இதில் இந்த நரம்பு ஏதோ முள்ளந்தண்டோட சேர்ந்த இதில் பிரச்சனை. அதே ஆப்ரேஷன் செய்ய சொல்லி கேட்டவன். இப்போ போன அட்பசியில் 3ஆம் தேதி இவருக்கு ஆப்ரேஷன் டேட் செய்யலைன்னு. அப்போ செய்ய வேண்டிய சொல்லிதாண்டா ஆப்ரேஷன் செய்த ஆட்கள் எல்லாம் கத்தி கொடுறாங்க. சில பேர் ஆப்ரேஷன் செய்யாதேப்பா 2 வருஷத்துக்கு படத்தளத்தாலே எழும்பக்கூடாது. அப்போ அவரை பார்க்கமேக்க ஆக்கள் அவர் இப்போ இருக்கிறார். நீங்கெல்லாம் பாக்குறீங்களா? அவரே நான் தான் பார்க்கிறேன். வாழை தூக்கி நடத்துறது அப்படி ஒன்றும் இல்லை. அவர் இப்போ ஊதாடி நடந்து திரிகிறார். எந்த நேரமும் உறைஞ்சி காலை போட்டு தேய்ச்சி கொண்டு இருப்பார். என்னடா இதுன்னு கேட்டா கொத்திக்கு தானே அம்மா சூட்டு அரை பூட்டுகள் எல்லாம் நோவு. நீங்கெல்லாம் நாளை பாக்குறீங்க முன்னேற சாப்பாடுலாம். இப்படி எத்தனை மணிக்கு விளம்புவீங்க? இல்லை நாங்கள் 4 மணிக்கு முதல் விளம்பிடுவோம். 4 மணி இடத்துல வந்து சந்திக்கலாம். இடத்துல நிறுத்தம் என்ன மாதிரி வேறு தெரியும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா சந்திக்கலாம். நீங்கள் வார நேரம் சந்திக்கலாம். எங்களுக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் இருந்தால் இப்போ இங்கே ஆரம்பிச்சு விட அப்படி இப்படின்னா சில நேரம் நின்றுடும். ஃபோன் நம்பர் தந்தீங்களானே சரி நான் தொடர்பு கொள்கிறோம். எத்தனை வருஷமா 2 பேரும் இந்த இதில் தொழில் செய்றீங்க? நான் 12 வயதுல 12 வயசுலேயே சரி. நான் 14 வயது. 14 வயசுலேயே தொழில் செய்ய வலிக்கிறேன். அப்ப கூட இந்த கூடானே இல்ல? அப்ப கூட இந்த கூட தான். இந்த ஒரே கூட ஒரே கூடையில இல்ல இந்த இப்படி கூட தான். இதுதான் வாங்கிட்டு வராங்களே விற்கிற இடம் விற்கணும். என்ன விலை? 700 போடுவேன் 100 போடுவேன் பறக்க பொறுத்து. எவ்வளவு காலம் பாவிக்கும்? இது 2 மாதம் 3 மாதம் கொண்டு போய் ஊக்கி 6 மாதத்துக்குள்ள சரி. 6 மாதத்துக்குள்ள சரி. இது செய்யறது இங்கே இருக்கா? ஆக்கள் இருக்கு. எத்தனை மணிக்கு இப்போ கடல்ல இறங்குவீங்க? நாங்கள் இப்போ இறங்கிடுவோம். பால் பிடிக்கிற காலம் பண்ணி சொன்னா இப்போ கடலுக்கு நிற்போம். கடலுக்கு போய் சொன்னேன். கையால இப்படிதான் கையால நிறைய பிடிக்கிறான். ரொம்ப ராலண்டுனா 2-3 கிலோ பிடிப்போம். குறை வண்டி வேணா 1 கிலோ 1.5 கிலோ
சாப்பாட்டுக்கு மட்டும் எடுத்தான் இறால் என்ன மாதிரி சீசனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். சீசனுக்கு இப்போ இறால் சீசன் போட்டுது இப்போ நண்டுக்கு போகிறோம். இப்போ நண்டுக்கு போறீங்க. ம் சரி ஓகேம்மா, நீங்கள் பிடிங்க பார்ப்போம்மா. மகள் இப்போ கடலில் இறங்கினோம், அந்த தொழிலுக்கு போயினோம். அம்மா இப்போ வணக்கம் செலுத்துறாத அந்த குல தெய்வங்களுக்கு கும்பிட்டு தான் கடலில் இறங்குறா. ரெண்டு பேரும் கும்பிடினோம், கடவுளை கும்பிட்டுட்டு இறங்கினோம். மாசிப்பேனி மூசிப்பேயம்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாக்களை பாருங்க, மாசி மாதத்திலான் வந்திருக்கணும். ஒரு மாதம் பெறுறது இந்த மாசி மாதத்துலேயே முடிய போகிறோம். 5 மணிக்கு கிளம்பி இந்த டைமில் வந்திருக்கணும்னு சொன்னால் பாருங்க. இந்த பிள்ளைகள் இந்த என்ன சொல்கிறது, இப்போ பிள்ளைகள் பிள்ளைகளை தேமார் சீராட்டி தாளாட்டி பால் ஊட்டி அவ்வளோ ஒரு அன்பாக வளர்க்குங்கள். வளர்க்கக்குள்ள அதுகளுக்கு கற்பனைகள் இருக்குங்களே, இந்த பிள்ளை வளர்ந்து என்ன மாதிரி பார்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கற்பனைகள் இருக்குது. ஆனால் பாருங்க இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி அந்த அம்மா வெளிப்படையாகவே சொல்கிறா, இந்த பிள்ளையுமே என்ன பார்க்கல, ஒரு பிள்ளை என்னோட இருக்குது, அந்த பிள்ளையும் நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அம்மா 8 பிள்ளை பெற்றிருக்கிறா, மற்ற அம்மா 6 பிள்ளை பெற்றிருக்கிறா. 2 பிள்ளையுமே ஒரே இல்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ சில பிள்ளைகள் அம்மா கிட்ட அந்த கஷ்டத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் வளர்ந்து நாங்கள் நல்ல மாதிரி பார்க்கணும்னு சொல்லி வளர்ந்து அவங்க அம்மா கஷ்டப்படுறதை தாண்டி வளர்ந்து நல்ல மாதிரி பார்ப்பினோம் தங்களோட தாய்மார். இந்த அம்மாவுக்கு 2 பேரும் இரட்டை சௌகரியம் தான். இரட்டை சௌகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாத்தான் பிறக்கும், 2 ஒன்றா பிறக்கும். ஆனால் இவர் 2 பேரும் ஒன்றாத்தான் பெரியவன். 2 பேரும் 1 கிலோமீட்டர் நடந்து ஒன்றா கடலுக்குள்ளேயும் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரையும் 2 பேரும் நடந்து வீட்டில் பக்கத்தில் 2 பேரும் முதலுக்கு ஒரு துணையாக இருக்கணும். இரட்டை சகோதரர்கள் கூட இந்த அளவுக்கு இருப்பினமோ தெரியாது. அந்த இரட்டை சகோதரர்களை தாண்டி அதுக்கு மேலாகத்தான் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் ஒப்பிடணும். ஆனால் அவை நிலப்பாடும் அப்படித்தான். அவை இந்த நிலப்பாடலும் அப்படித்தான். குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளும் ஒரே மாதிரி தான் 2 பேருக்கும் நடந்து இருக்குது. இப்போ நீங்கள் எந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணாட்டிக்கும் பரவாயில்லை. ஆனால் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த அம்மாக்கள் படுற கஷ்டத்தை பார்க்க பாவமாக இருக்குது. யாரும் அந்த உண்மையால் கஷ்டப்படுற ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இப்போ வெளிநாட்டில் இருப்பினோம், வசதி படைச்சாக்கள் இருப்பினோம். அவர்கள் பார்த்துட்டு இந்த அம்மாக்களுக்கு அந்த உதவியை செய்யட்டும். அதுக்காண்டி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உதவி செய்தால் தான், நீங்கள் காசு கொடுத்தா தான் அது உதவியாண்டி இல்லை அப்படின்னே கூடாது. நீங்கள் ஷேர் பண்ணுறதின் மூலம் அதை வசதி படைச்சாக்கள் பார்த்து அந்த அம்மாக்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது நீங்கள் செய்த உதவிக்கு சமமான ஒரு உதவி தான் அது. இப்போ நாங்கள் இப்போ நம்பர் தருவோம். இப்போ யாரும் அப்படி விரும்பி கேட்டால் அந்த அம்மாக்கிட்ட நம்பரையும் நாங்கள் எஸ்எம்எஸில் போட்டு விடுவோம். 2 பேரும் ஒரு வளம் பிரிஞ்சு 2 பிடிக்கணும். அந்த அம்மா அங்கால போயிட்டா, இந்த அம்மா இங்கால வர, இப்படியே நாங்கள் 2 பேருமே அவர் சொன்னதை பார்த்தா இந்த கடலுக்குள்ளே இறங்கினா ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட போவினோம். நடந்து 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரையும் போவினோமா. போய் பிடிப்பினோமா மீன். அதுவும் கையாலான் பிடிக்கும் மீன், நண்டு எல்லாமே கையாலான். அது கடிச்சாலும் சரி, நண்டு கடிச்சாலும் சரி, மீனின் முள்ளு குதினாலும் சரி, கையாலானா பிடிக்கணுமா. இங்கே தான் நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இங்கே காரனாருக்கு வந்தான் இப்படி பெண்கள் இப்படி மீன் பிடிக்கிறதுன்றா தெரியும். அதுவும் கையால் மீன் பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது. கையாலான்னு அங்கே இங்கே ஓடி 2 பேரும் பிடிக்கிறேன். பார்க்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது, மனசுக்கு ஒரு கவலையாகாமல் இருக்குது. ஆனால் இந்த வயசில் அவர்கள் இப்படி சுறுசுறுப்பாக வச்சாமல் இருக்கிறார்கள்ன்றது அது ஒரு வளம், ஒரு இதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் பிள்ளைகள் அம்மா அப்பா பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அம்மா அப்பாவே உழைச்சி கொண்டு இருக்கிறோம். கடலுக்கு இறங்கி 2 பேரும் பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். அதுதான் பார்க்குறீங்க. நினைக்கும்போது அது என்னென்று சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தை வரவில்லை. உறவுகளே, இத்துடன் நமது காணொலியை முடித்து கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிதான். நன்றி, வணக்கம்.